இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரோடும் இணைந்து இந்த மாலை திருப்பலியை கொண்டாடுவதிலே நிறைந்த மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்முடைய பாலவாக்கம் கடற்கரை அந்தோணியார் திருத்தலம் அதனுடைய வெள்ளி விழாவை சிறப்பித்து இந்த ஆலயம் மிகுந்த நேர்த்தியுடன் எழிலோடு அழகோடு தெய்வீகத்தோடு மேன்மையோடு மாட்சியோடு புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலய வளாகம் முழுவதும் மிக நேர்த்தியாக பாங்குற அதனதன் இடத்திலே பல்வேறு காரியங்கள் நிரப்பப்பட்டு இந்த ஆலயம் புது பொலிவோடு இருக்கின்ற இந்த திருக்காட்சியை காணுகிற பொழுது கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இவற்றையெல்லாம் மிகுந்த ஞானத்தோடும் நுட்பத்தோடும் மிக அழகாக வடிவமைத்து நாம் அனைவரும் எவ்விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் ஆன்மீக வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கினிய திருத்தல தந்தை அருட்தந்தை காணிக்கராஜ் அவர்களை உங்களோடு இணைந்து வாழ்த்துவதிலும் நிறைந்த மகிழ்ச்சி. மாதத்தின் முதல் செவ்வாய் கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார் கோவில் கொண்டுள்ள இந்த தெய்வீக திருத்தலத்தை நாடி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆர்வத்தோடு அதிகாலை முதல் இன்று நள்ளிரவு வரை வந்து கொண்டிருக்கிற வரையிருக்கிற எல்லோரையும் பார்க்கிற பொழுது நீங்கள் அனைவரும் ஆண்டவனை எப்படி ஆர்வமாய் தேடுகிறீர்கள் என்பதை உணர்கிற பொழுது என்னுடைய விசுவாசமும் புதுப்பிக்கப்படுவதாகவே உணர்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஜூன் மாதம் திரு இருதய ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட மாதம். திரு இதய பக்தியில் நாமும் நம்முடைய குடும்பங்களும் வளர ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இந்த புதிய கல்வி ஆண்டை தொடங்குகின்ற மாதம். நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவைப் போல கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வளர நம் பிள்ளைகள் அனைவரையும் புனித அந்தோணியார் வழியாக இந்த திருப்பீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியும் நல்ல பள்ளி கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்பும் படிப்பதற்கு தேவையான பொருளாதார சூழ்நிலைகளும் சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நற்செய்தி, இன்று காலை முதலே இப்பொழுதெல்லாம் இந்த முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் அன்றன்றைய நற்செய்தி பகுதியினுடைய சுருக்கம் நம்முடைய பிள்ளைகளால் ஏன் அநேகராலும் பகிரப்பட்டு கொண்டு வருவதை உங்களில் ஒரு சிலரும் கூட பார்த்திருப்பீர்கள். நானும் கூட பார்த்தேன். எவ்வளவு ஆழமான நுட்பமான செய்தியை நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக சமூக வலைத்தளங்களிலே அழகாய் சொல்லிவிடுகிறார்கள். சீசர் அவருடைய முகம் நாணயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். சீசருக்கு உரியதை சீசருக்கு நாம் கொடுக்க கடமைப்படுகிறோம். நம்முடைய மனித கடமைகளில் சமூக கடமைகளில் அது மிகவும் முக்கியமானது. நாம் அனைவரும் குடிமக்கள் என்கின்ற அடிப்படையில் குடிமக்களுக்குரிய சில நாட்டிற்கான சமூகத்திற்கான கடமைகள் நாம் பயன்படுத்துகின்ற பொது காரியங்களுக்காக நாட்டிற்கு, சமூகத்திற்கு, அரசிற்கு வரி செலுத்துவது, அதை முறையாய் செய்ய வேண்டும்.
சீசருடைய முகம் நாணயத்தில் பார்க்கிறோம். கடவுளுடைய முகத்தை எங்கு பார்க்கிறது? கடவுளை முகத்தை எங்கு பார்ப்போம் என்கின்ற கேள்வி எழுகிறது. உங்களை நான் கேட்டால் நீங்கள் எப்படியாக பதில் சொல்வீர்கள்? சீசருடைய முகம் நமக்கு தெரிகிறது, நாணயத்திலே பார்க்கிறோம். கடவுளுடைய முகத்தை எங்கு பார்க்கிறோம்? கடவுளுடைய முகத்தை எங்கு பார்க்கிறோம்? நற்கருணையில் பார்க்கிறோம். அப்புறம் கடவுளுடைய முகத்தை என்னம்மா? அயலாரில் பார்க்கிறோம். ரொம்ப அழகு. அப்புறம் இன்னும் ஒரு சில பதில்களை சொல்லுங்களேன். நற்கருணையில் பார்க்கிறோம், அயலாரில் பார்க்கிறோம், நம் பெற்றோர்களில் பார்க்கிறோம், குருக்களில் பார்க்கிறீர்கள். ஓயப்பா, குழந்தைகளில் பார்க்கிறீர்கள். சரி, இப்படி நீங்கள் பல பதில்களை அடுக்கிக் கொண்டே செல்வீர்கள். நீங்கள் ஏறக்குறைய மிக சரியாக கூட சொல்லியிருக்கிறீர்கள். கடவுளை எங்கு காண்பது? கடவுளுடைய முகத்தை எங்கு காண்பது? செசாருடைய முகத்தை, சீசருடைய முகத்தை பார்த்து விட்டோம். கடவுளுடைய முகத்தை எப்படி பார்ப்பது? கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது, அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த கடவுள் எல்லாவற்றையும் படைத்து அதில் இன்னும் வெறுமையாய் இருக்கிறது என்று கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை எப்படி படைத்தார்? தனது சாயலிலும் தனது உருவிலும், தனது சாயலிலும் தனது உருவிலும் மனிதனை படைத்து தன் உயிர் மூச்சை அவனுள் ஊதினார். அப்ப கடவுளுடைய சாயலை எங்கு பார்க்கிறோம்? கடவுளுடைய சாயலை மனிதரில் பார்க்கிறோம். அதை தான் அம்மா அயலாரில் சொன்னாங்க. காணுகின்ற முகங்களெல்லாம் கடவுளின் முகச்சாயலே, காணுகின்ற முகங்களெல்லாம் கடவுளின் முகச்சாயலே. அப்ப கடவுளுக்குரியதை செய்வது, செசாருக்குரியதை, அரசுக்குரியதை செய்வது என்பது என்ன? பொது ஒழுங்குகளை கடைபிடிப்பது. நாட்டிற்கு அவசியமான எல்லாவிதமான வரிகளையும் தாமதமில்லாமல் முறையாக எந்த விதமான குறுக்கு மறுக்கும் இல்லாமல் வரிகளை செலுத்துவது, இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை நாம் செய்கிறோம். ஒருவேளை முழு விருப்பம் இல்லை என்றாலும் கூட, இல்லை என்றால் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற அச்சத்தினால் கூட நம்முடைய அரசுக்கான கடமைகளை எல்லோருமே செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப கடவுளுக்குரியதை எப்படி செய்வது? இந்த கடவுளை எங்கு காண்கிறோம்? நாம் மிக எளிதாக சொல்ல முடியும். தொடக்கத்தில் சொன்னது போல நற்கருணையில் கடவுளை காண்கிறோம், ஆலய திருவழிபாடுகளில் கடவுளை காண்கிறோம், பல்வேறு விதமான அருட்சாதன கொண்டாட்டங்களில் கடவுளை காண்கின்றோம், பல்வேறு விதமான தெய்வீக தேர் திருவிழாக்கள், திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள், இவைகளிலெல்லாம் கடவுளை காண்கின்றோம். இறை வார்த்தையில் கடவுளை காண்கின்றோம். உண்மைதான், மறுக்க முடியாதுதான், கடவுளை காண முடியும் தான். ஆனால் இந்த கடவுளின் முகச்சாயலை எப்படித்தான் கண்டுகொள்ள முடியும்? யாரில் தான் கண்டுகொள்ள முடியும்? எதில் கண்டுகொள்ள நமக்கு அழைப்பு விடப்படுகிறது? எதில் கடவுளை கண்டுகொண்டால் கடவுள் மகிழ்வார் என்பதை நாம் சற்று ஆழமாக பார்க்கிற பொழுது, நாம் செசாருக்குரியதை பல சமயங்களில் மிகச் சரியாகவே செய்து விடுகிறோம். கொஞ்சம் தாமதமானாலும் கூட நாம் செலுத்த வேண்டிய வரிகளை எல்லாம் செலுத்தித்தான் விடுகின்றோம். செசாருக்குரியதை செய்து விடுகிறோம். கடவுளுக்குரியதை செய்கிறோமா? எது கடவுளுக்குரியது? கடவுளுக்கு உரிய செயல் என்பது என்ன? விவிலியத்தின் பல்வேறு பக்கங்களிலே, பல்வேறு விதங்களிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு மனிதர்களால் இந்த கடவுளுக்கு உரியது எது என்று நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருந்தாலும் கூட,
மிக தெளிவாக நாம் எல்லோரும் மிக எளிதாக புரிந்து கொள்ளபடியாக சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரத்திலே அந்த பொது தீர்வை என்கின்ற ஒரு விவிலிய பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதிதான். அந்த பரிச்சயமான பகுதியிலே கடவுளை எங்கு நாம் காண முடியும், யாரில் நாம் காண முடியும், எது கடவுள் விரும்புகிற செயல் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற பகுதி. அந்த இறுதி நாளிலே ஆண்டவர் கடவுள் நடுத்தீர்க்கு அமர்ந்திருப்பார். அங்கே ஏராளமான மக்கள் இருப்பார்கள். ஒரு சிலரை தன்னுடைய வலது பக்கத்தில் அன்போடு வரவழைத்து, நீங்கள் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற மகிமையில் பிரவேசியுங்கள் என்று ஒரு சிலரையும், ஒரு சிலரை தன்னுடைய இடது பக்கத்திலே, வாருங்கள் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த துன்பமான சூழ்நிலையில் வந்து அமருங்கள் என்று அழைப்பு விடுப்பதையும் நாம் கேட்கிறோம். மகிமையான பிரவேசத்தில் உள்ளே நுழைகிறவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்துவிட்டோம், நாங்கள் என்ன செய்துவிட்டோம்? அவர் மிக எளிதாக மிக அழகாக சொல்லுகிறார், சின்னஞ்சிறிய சகோதரன் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் செய்த பொழுது, உணவு கொடுத்த பொழுது, உடை கொடுத்த பொழுது, தண்ணீர் கொடுத்த பொழுது, நோயாய் இருந்த பொழுது சென்று சந்தித்த பொழுது, அவர்கள் அந்நியனாய் இருந்த பொழுது வரவேற்ற பொழுது, சிறையில் இருந்த பொழுது சந்தித்த பொழுதெல்லாம் நீங்கள் அவற்றை எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். அப்ப கடவுளின் திருமுகம் என்பது என்ன? மனிதன்தான். மனிதன்தான் கடவுளின் திருமுகம். மனிதனுக்கு செய்கின்ற அத்துணை சேவைகளும் கடவுளுக்கு செய்வது. அப்ப கடவுளுக்கு உரியதை செய்வது என்ன என்பதை நாம் பகுத்து பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு மேலான அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக மிக அழகாக கோடிட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள். இதைத்தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த இரக்கத்தின் ஆண்டிலே இரக்கத்தினுடைய செயல்பாடுகளாக இதையே நமக்கு மிக அழகாக உலகத்திற்கு எடுத்து கூறினார். முதலில் எடுத்துக்கொள்வோமே, கடவுளுக்குரியதை எப்படி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆலய வழிபாடுகளுக்கு வருகிறோம், நாங்கள் காணிக்கை வழங்குகிறோம், சில நல்குடைகளை வழங்குகிறோம். இவற்றையெல்லாம் கடவுளுக்கு செய்வதாக நாங்கள் கருதுகிறோம் என்று நாம் நமக்கு நாமே சில சமாதானங்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த கடவுளுக்கு உரியது என்பது என்ன? கடவுளுக்கு உரியது என்பது இரண்டாக நான் பார்க்கிறேன். ஒன்று உரிமை, இன்னொன்று கடமை. உரிமை என்பது என்ன? நாம் எல்லோரும் அவருடைய முகச்சாயல்கள். நாம் அவருக்கு அந்நியப்பட்டவர்கள் அல்ல. அவரை அப்பா, தந்தாய் என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கிறோம். இப்போ வழிபாட்டிற்கு வருவது நம்முடைய உரிமை. காரணம், அவர் நம் தந்தை. அவரை அப்பா என்று அழைக்க நமக்கு அவர் உரிமை கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையில்தான் அவர் கோவில் கொண்டிருக்கிற திருத்தலங்கள், ஆலயங்கள் எல்லாம் சென்று வழிபடுகிறோம். அப்ப கடவுளை, நம்மை படைத்தவரை போற்றுவது, புகழ்வது, ஆராதிப்பது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை நாம் செய்கிறோம். நம்முடைய கடமை என்பது என்ன? இந்த ஆலயத்தில் நற்கருணையில் உரிமையோடு அவரை கொண்டாடுகிற நாம் அவருடைய முகச்சாயல்களாக, அவருடைய ஆவி ஊதப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்கின்ற செயல்களெல்லாம், அன்பு செயல்களெல்லாம் நம்முடைய கடமைகள். அவரை அப்பா என்று அழைப்பதும், முகமுகமாய் தரிசிப்பதும், ஆனந்திப்பதும், கொண்டாடுவதும் நம்முடைய உரிமை. அந்த உரிமை நமக்கு கொடுக்கிற கடமை, அப்பத்தில் காணுகிற கடவுளை, அப்பத்தில் காணுகிற ஆண்டவனை அயலானிலும் காண்பது, பேழையில் காண்கின்ற ஆண்டவனை ஏழையிலும் காண்பது. இதுதான் நம்முடைய கடமை.
இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை இரக்கத்தின் செயல்பாடுகளாக நமக்கு இரக்கத்தின் ஆண்டிலே மிக அழகாக கோடிட்டு காட்டினார். எதெல்லாம் கடவுளை காணுகின்ற செயல் என்று திருவிவிலியம் கூறுகிறது பல்வேறு இடங்களிலே பலவிதமாய் கூறப்பட்டிருந்தாலும் இந்த ஒற்றை விவிலிய பகுதியிலிருந்து உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். முதலிலே பசி. பசி. உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாய். உணவு அளிப்பது என்பது இறைவனின் திருச்செயல். ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகளிலே நாம் பார்க்கிறோம். சென்ற இடங்களிலெல்லாம் தன்னை நாடி வந்த மக்கள் உணவு உண்டார்களா என்பதிலே மிகுந்த கண்ணும் கருத்துமாய் கரிசனையோடு இருந்த கடவுள் நம் கடவுள். தன்னோடு தன் பின்னால் வந்த மக்கள் அப்படியே அவர்களை விட்டுவிட அவர் மனம் ஒப்பவில்லை. இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் இவர்கள் வழியிலேயே மயங்கி விடுவார்கள். இவர்களுக்கு உணவு கொடுங்கள். எப்படி உணவு கொடுப்பது? இந்த வனாந்தரத்தில் உணவை எப்படி தேடுவது? இவ்வளவு பேருக்கு உணவு வாங்க எங்கு காசு? அவ்வளவே காசு கிடைத்தாலும் எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளவு பேருக்கான உணவை ஆயத்தம் செய்வது என்கின்ற கேள்விகள் எழத்தான் செய்தன. ஆனாலும் கடவுள் போஷித்தார். அமர வையுங்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு வரப்பட்டன. அண்ணாந்து பார்த்து தந்தையிடம் ஒப்பு கொடுத்து நன்றி கூறி புகழ்ச்சி பண்ணி செய்து அதை எடுத்து சென்று பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். அனைவரும் வயிறார உண்டனர். வயிறார உண்ணச் செய்து மகிழ்கின்ற கடவுள் நம் கடவுள். நம் கடவுள் அவருக்குரியதை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே உணவளிப்பது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் தன்னுடைய குடும்பம் தவிர்த்து இன்னொருவருக்கும் உணவளிக்க ஆரம்பித்து விட்டாலே இந்த உலகில் யாரும் பட்டினியோடு சாக முடியாது. நம்முடைய ஆலயங்களிலே நிறைய இது நடைபெறுகின்றன. நம்முடைய ஆலயத்திலும் கூட அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த உணவு கொடுக்கின்ற நீண்ட நேர வழிபாடு, பிறகு அவர்கள் திரும்பி செல்வதற்கு நேரமாகும் என்பதை மிகுந்த அக்கறையோடு கண்காணிக்கின்ற நம்முடைய தந்தையர்கள் இந்த உணவளிக்கின்ற திருச்செயலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு அழகான பண்பாடு. நான் உணவின்றி மக்கள் இருந்த பொழுது நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு கை உணவு கொடுத்தாயோ அதை எனக்கே செய்தாய். ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி பாருங்கள். மகிமையில் பிரவேசிக்க அழைப்பு விடுக்கிறார். மகிமையில் பிரவேசிக்க அழைப்பு விடுக்கிறார். ஆகவே உணவு கொடுப்பது ஆன்மீக செயல். உணவு கொடுப்பது என்பது கடவுளை கண்டுகொள்வது. இந்த உணவளிக்கின்ற திருச்செயல்களை இப்பொழுது எல்லா ஆலயங்களிலும் செய்கிறோம். நான் பணியாற்றுகின்ற குரோம்பேட்டை ஆலயத்திலும் அனுதினமும் உணவு கொடுக்கிறோம். 365 நாட்களும் மதியம் ஏழைகள் வந்து உணவருந்துகிறார்கள். 1000 நாள் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி நான் அன்னதானம் என்று இதை சொன்னோம். அதில் என்னுடைய பங்கு உறுப்பினர் ஒன்று சொன்னார், எவ்வளவு அழகாக நீங்கள் நம்பிக்கையாளர்கள் நீங்கள் இதை சிந்திக்கிறீர்கள். எங்களுக்கு இது உணர்வில் தானாக வரவில்லை. அன்னதானம் என்று சொல்லுகிறோம். அன்னதானம் என்றாலே நான் கொஞ்சம் பெருந்தன்மையோடு, நான் கொஞ்சம் இரக்கத்தோடு கொடுக்கிறேன் அப்படின்னா தானம் அளிப்பவன் உயர்ந்தவனாகவும் தானம் பெறுபவன் கொஞ்சம் தாழ்ந்தவனாகவும் இருக்கின்ற நிலை, அது எவ்வகை தானமாக இருந்தாலும். அதில் ஒருவர் சொன்னார், நம்முடைய தமிழக அரசு முன்னால் இப்படி செய்தார்களே, மகளிருக்கான அந்த தொகையை மகளிருக்கான சலுகை தொகை என்று அவர்கள் சொல்லவில்லை, ஒரு அழகான பதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், மகளிர் உரிமை தொகை. அப்படி என்றால் ஏதோ இலவசமாக கொடுக்கிறோம், போனா போவதுன்னு கொடுக்கிறோம் என்பது அல்ல. அதற்கு அவர்கள் உரிமையானவர்கள். அதை கொடுப்பதற்கு அரசுக்கு கடமை உண்டு.
என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய ஆழம் பாருங்கள். ஒருவர் சொன்னார், அன்னதானம்னு சொல்ல வேண்டாம், ஏன் அதை உரிமை உணவு என்று சொல்லலாம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை அதை பெயர் மாற்றுகிறோம். இனி அன்னதானம் என்று சொல்வதில்லை, உரிமை உணவு திட்டம். ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு கிறித்தவனும் திருச்சபை ஒட்டு முழுக்க உணவளிக்கின்ற திருச்செயலை குடும்பங்கள் ஆரம்பித்து, நம்முடைய நிறுவனங்கள் தொடர்ந்து, நம்முடைய வழிபாட்டு கூடங்கள் தொடர்ந்து, இதை நாம் அனைவரும் இது நம்முடைய கடமை என்பதை உணர்வதுதான் கடவுளுக்குரியதை செய்வது. உணவளிப்பது என்பது சாதாரண செயல் அல்ல. ஒருவேளை கடவுள் 3 வேளை உணவையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். காலமெல்லாம் கடவுளின் கனிவிரக்கத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அவர்களை எங்காவது ஏதாவது ஒரு வகையிலே சந்தித்து கொண்டேதானே இருக்கிறோம். அதற்கான என்னுடைய நேர்மறை செயல்பாடு என்ன? என் குடும்பத்தில் ஆரம்பித்து, என் தனி மனித வாழ்க்கையில் ஆரம்பித்து, உணவளிப்பதை என் குடும்ப கடமையாக, என் கிறிஸ்தவ கடமையாக நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுளுக்குரியதை செய்கிறேன். எப்படியெல்லாம் செய்யலாம்? உணவு கொடுப்பது மட்டுமல்ல மக்களே, நம்முடைய வீடுகளில் வீணாகின்ற உணவு, வகை வகையான உணவு வகைகள், நிறைய உணவுகள் வீணாக்குகிறது. இவையெல்லாம் சாவான பாவம் என்பதை உணர வேண்டும். பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்ல வேண்டிய பாவங்கள். நான் அதிகமான உணவை வீணடிக்கிறேன். ஒரே நேரத்தில் பல வகையான உணவை போசன பிரியத்தில் நான் என் மேசை முன்னால் வைக்கிறேன். எனக்கு காசு இருக்கிறது என்பதாலேயே நான் கண்டதையெல்லாம் தின்ன வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கடவுளுக்குரியதை கொடுக்காமல் விடுகிறோம். கடவுளுக்குரியதை கொடுப்பது என்பது என் உணவிலும் ஒரு கட்டுப்பாடு. இவ்வளவுதான் உண்ண வேண்டும். ஒரே நேரத்தில் நம்முடைய திருமண வீடுகளில் பாருங்கள், இதில் கிறிஸ்தவர்களின் விதிவிலக்கல்ல. 8 வகையான ஸ்வீட் வைக்கிறோம், அதை கௌரவமாக சொல்லுகிறார்கள். இதில் ஒன்றும் கௌரவம் இல்லை, அசிங்கப்பட வேண்டும். எத்தனை இனிப்பை உண்ண முடியும்? எத்தனை வகையான காய்கறிகளை உண்ண முடியும்? எத்தனை வகையான பழங்களை உண்ண முடியும்? எத்தனை வகையான மாமிசத்தை உண்ண முடியும்? முடியாதே. அப்படி என்றால் நாம் இலைக்கு வருவதெல்லாம் வீணாக போகிறது. இதெல்லாம் ஆன்மீகம், இதெல்லாம் வழிபாடு. அப்ப கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும்னா கோவிலில் காணிக்கை கொடுக்கிறது, சந்தா கொடுக்கிறது, இது மட்டுமல்ல மக்களே. கடவுளுக்குரியது என்பது என்ன? உணவு கடவுளுக்குரியது. எல்லாருக்குமான உணவு வேண்டும். எல்லாருக்குமான உணவு போகாத பொழுது, அது என் வழியாக வீணாகிற பொழுது நான் தவறு செய்கிறேன். என் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னிடம் காசு இருப்பதாலேயே நான் எல்லாம் உண்ண வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எனக்கு தேவை. இதை ஒரு ஆன்மீகமாக கை கொள்ள வேண்டும். இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை செய்யாத பொழுது கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் செய்வதில்லை. இன்னொரு மனிதனுக்கு உணவு கிடைக்காமல் நான் பல வகையான உணவை வீணடித்து விட்டு சென்றேன் என்றால் நான் சாவான பாவத்தில் உறங்கச் செல்லுகிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் வாழ்வின் செயல்பாடுகளாக மாற வேண்டும். இரண்டாவதாக, நான் தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். நாம ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணின்னு கேட்டால் கொடுத்துருவோம் ஃபாதர். அது அல்ல. தண்ணீர் கடவுளின் கொடை, இயற்கையின் கொடை. நாம் சம்பாதிக்காதது. இந்த பூமி, இந்த நிலம், இந்த காற்று, இந்த ஒளி, இந்த வானம், இந்த இயற்கை, இந்த உயிரினங்கள் எல்லாம் நாம் உருவாக்கியதல்ல. கடவுள் மனுக்குலத்திற்கு கொடுத்த வாய்ப்பு, பிச்சை. இவற்றையெல்லாம் நாம் எப்படி பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம்? தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது கடவுளுக்குரியதை கடவுள் கொடுப்பது. வெறும் தண்ணி கொடுப்ப, தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது மட்டும் அல்ல, அதற்கு மேல அடுத்த ஸ்டெப். என் வீட்டு கிணற்றில் நிறைய தண்ணி இருக்கிறது, என் வீட்டு போரில்
24 hours தண்ணி கொட்டும். அதனாலே நான் வாளி வாளியாய் குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என் உடலை தூய்மைப்படுத்த எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்துவது ஒரு ஆன்மீகம். அது ஒரு ஆன்மீக செயல்பாடு. அது கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது. என் வீட்டு நிலத்துக்கு கீழே இருக்கிற நீர் அவ்வளவும் உறிஞ்சப்படாமல் இருந்தால் அது நிச்சயமாய் வேறு வேறு பகுதிகளுக்கு செல்லும் என்கின்ற புதுமை பண்பு. இந்த அண்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிண்டம் தான் நாம். அண்டமே எனக்குரியது என்று பிண்டங்கள் நினைக்க ஆரம்பித்ததால் தான் இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் பற்றாக்குறையால் ஒரு இடத்திலே மிகுதியான தண்ணீர் வீணாக்கப்படுகிறது, ஒரு இடத்திலே ஒரு செட்டு தண்ணீர் கூட இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவன் எவ்வளவு அழகாய் சொல்லி தருகிறான். அப்ப செசாருக்குரியதை செசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு உரியது என்பது என்ன? உணவை வீணாக்காமல். மீதியான உணவு இருந்தது, வனாந்தரத்தில் போட்டுடுவாங்க என்று சொல்லவில்லை. மீதியான உணவை கூடைகளில் நிரப்புங்கள். சேகரித்து வைக்கிறார். மீதியான உணவை கூடைகளில் சேகரித்து வையுங்கள், அடுத்த வேலைக்கு ஆகும். எவ்வளவு ஆழமான செய்தியை ஆண்டவன் நமக்கு கற்றுத்தருகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது என்பது தேவையான உணவை தேவையான அளவிலே வீணாக்காமல் உண்பதும், ஒருவேளை உபரியாய் இருந்தால் அதனை நான் மறுபடியும் பயன்படுத்துவதும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது. தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது, தண்ணீரை மாசுபடுத்தாமல் இருப்பது, இவையெல்லாம் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது. ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்கள். நான் பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தாய். நான் தாகமாயிருந்தேன், பருக கொடுத்தாய். நான் நோயிற்றிருந்தேன், என்னை சந்தித்தாய். கிறிஸ்தவருடைய கடமை இது. புனிதர்கள் மட்டும் நோயாளிகளை சென்று சந்திக்க வேண்டும், குருவானவர்கள் மட்டும் சென்று சந்திக்க வேண்டும் என்பது அல்ல. நம்மில் நோய்வாய்ப்பட்டவர்கள் குடும்பத்தில் ஆரம்பித்து, என் குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது என்னுடைய பிரதான அன்பு அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டும். இன்று வயோதிகர்கள் நம்முடைய குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா, பராமரிக்கப்படுகிறார்களா? அதை பெரிய சுமையாக கருதுகிறோமே. அவர்கள் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக நினைக்கிறோமே. நம் குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களை அன்போடும் கரிசனையோடும் நாம் முதலிலே சந்திக்கிறோமா? குடும்பத்தில் முதலில் எடுத்துக்கொள்வோம். நம் உறவினர்கள் வட்டாரத்தில், நம் நட்பு வட்டாரத்தில், நம் அன்பிய குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் சந்திக்கப்படுகிறார்களா? இப்பொழுதெல்லாம் குடும்பங்களில் கூட சந்திக்கப்படுவதில்லை. நோய்வாய்ப்பட்டவர்களை மிகப்பெரிய சுமையாக கருதுகிறோம். அவர்களுக்கு போதுமான மருத்துவத்தை கொடுப்பதில்லை, பராமரிப்பை கொடுப்பதில்லை, சந்திப்பதில்லை. ஆன்மீக செயல்பாடு என்பது என்ன? கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது என்பது நம்மில் நோய்வாய்ப்பட்டவர்களை மிகுந்த அன்புடனும் மிகுந்த கரிசனையுடனும் கவனமாய் பார்த்து கொள்வது, பராமரித்துக் கொள்வது. இவையெல்லாம் திருச்செயல். அந்தோனியார் இதற்கெல்லாம் மேல்வரி சட்டம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க கொடுத்தாய். கிறிஸ்துமஸ் சீசனில் மட்டும் நாம் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நம்முடைய கிறிஸ்துமஸ் ட்ரீயில் கொடுக்கப்பட்டிருக்க இடத்திற்கு ஒரு ஆளுக்கு, ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறோம். அதை செய்கிறோம் தான். ஆனால் இது என்னுடைய வாழ்வு அனுபவமாக மாற வேண்டும். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க கொடுத்தாய் என்பது நான் எவ்வளவு விதவிதமான விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி ஒரு முறை 2 முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி விடுகிறேன். என்னுடைய வீடுகளில் நான் உபயோகிக்கின்ற ஆடைகளை விட உபயோகித்து வீணடிக்கின்ற ஆடைகள் மலைமலையாய் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிறதல்லவா? எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கிறதல்லவா? கடவுளுக்குரியதை எப்படி கடவுளுக்கு கொடுக்க முடியும்? நான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு புடவை வாங்கி கொடுத்து விட்டேன் என்பதாலேயே நான் ஆடையின்றி இருந்தவர்களுக்கு ஆடை கொடுத்து விட்டேன் என்பது அல்ல. நான் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்துவது. இது கடவுளுடைய திருமுகத்தை அழகு செய்வது. அப்ப நம்முடைய திருவிவிலியம்
நமக்கு சமூக செயல்பாடுகளை கொடுக்கிறது. சமூக செயல்பாடுகள் நாம் கடவுளின் முகத்தை எப்படி காண முடியும்? பசியாயிருக்கிற ஒரு ஏழையின் முகத்தில், தாகமாயிருக்கிற ஒரு நிலத்தின் முகத்தில், ஒரு மனிதனின் முகத்தில், போதுமான ஆடை இல்லாமல் இருக்கின்ற ஏழை குடும்பங்களின் முகத்தில் நாம் கடவுளை காண வேண்டும். அதான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செய்வது. இதுபோல இன்னும் தொடர்ந்து இரக்க செயல்பாடுகள், இதை தொடர்ந்து நீட்டிக்கொண்டே போகலாம். நீங்கள் வீட்டிலே சென்று மத்தேயு 25 முழுவதையாக வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கடவுளின் முகத்தை எப்படி அயலாரிடத்தில் காண முற்படுகிறீர்கள்? என்னிடம் மிகுதியாய் இருப்பதை கொடுப்பது மட்டுமல்ல, என் தேவைகளை சுருக்கி கொண்டு அடுத்தவருடைய அதிகபட்சமான தேவைகளை சந்திப்பது. நம்முடைய திருமணங்களில் எவ்வளவு விரயம், திருமணங்களில் எவ்வளவு விரயம். ஆலயங்களில் திருமணத்திற்கு வருவார்கள், ஃபாதர் 30,000 40,000 ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ளவர்ஸ், ரியல் ஃப்ளவர்ஸ் வாங்கிங்க. குரோம்பேட்டையில் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா வேற கோயிலை பாருங்கன்றேன். நீங்கள் அவ்வளவு பூக்களை வைத்து திருமணம் நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? எத்தனையோ பேர் திருமணத்திற்கு தாலி வாங்க முடியாமல் துன்பப்படுகிற கிறிஸ்தவர்கள் நம்மிடம் இல்லையா? அப்புறம் என்ன கடவுளின் முகத்தை காண்பது, கடவுளுக்குரியதை செய்வது? நம்முடைய திருமணங்களில் நிறைய வீணடிக்கப்படுகின்றன. நம்முடைய விதவிதமான கொண்டாட்டங்களில் ஏராளமான பணம் விரயமாகிறது, உணவு விரயமாகிறது, ஆடை விரயமாகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது இப்படியெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தால் எல்லோரும் தேவைகளை சுருக்கிக் கொள்ள முடியும், ஆடம்பரங்களை சுருக்கிக் கொள்ள முடியும், பலருடைய கண்களின் கண்ணீரை துடைக்க முடியும், பலருடைய முகங்களில் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அதுதான் காணுகின்ற முகங்களெல்லாம் கடவுளின் முகச்சாயல். காணுகின்ற முகங்களெல்லாம் கடவுளின் முகச்சாயல். இப்படி யோசித்து பார்த்தால் இந்தியாவில் நாம் ஒருவேளை 2% இருக்கலாம், ஆனால் 100% மக்களையும் நாம் சென்றடைய முடியும் நம்முடைய செயல்களின் வழியாக. இன்று கோடி அற்புதர் புனித அந்தோணியாறு வழியாக கடவுளுடைய பேர் இரக்கத்தை மன்றாட வந்திருக்கிற உங்களையெல்லாம் இந்த திருப்பீடத்திலிருந்து கேட்பது, நீங்கள் செசாருக்குரியதை செசாருக்கு கொடுக்கிறீர்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்பது நீங்கள் சார்ந்திருக்கிற ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற காணிக்கைகளோ சில நன்கொடைகளோ இவை மட்டுமல்ல, அவைகளை செய்யுங்கள். ஆனால் இவைகளோடு மிக பிரதானமாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய முகங்களாக இருக்கின்ற, நம்மை சுற்றி இருக்கின்ற, நம் கண்ணுக்கு முன்னால் நம் வீட்டில் வேலை செய்கின்ற, நம்மோடு பணியாற்றுகின்ற, நாம் அனுதினமும் சந்திக்கின்ற, நமக்கு பல்வேறு சாதாரண வேலைகளை செய்கின்ற உழைப்பாளர்கள், இவர்கள் எல்லோருடைய முகத்திலும் கடவுளை காண முற்படுவோம். அவர்களுக்கு செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறிய சகோதரன் ஒருவனுக்கு இதை செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தாய். வாருங்கள் ஆசி பெற்றவர்களே, என் தந்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கின்ற அந்த இல்லத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை உச்சி முகர்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அனுபவங்கள், அப்படிப்பட்ட இறை அனுபவங்கள், அப்படி கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க, கடவுளின் பிள்ளைகளுக்கு கொடுக்க, கடவுளின் பிள்ளைகள் என்று இன்றளவும் நம் மத்தியிலே காணப்படுகின்ற ஏழைகள், எளியவர்கள், பெண்கள், குழந்தைகள், தலித் மக்கள், பல்வேறு விதமான உரிமைகளை இழந்த உதிரி தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், அடிமைகளாக நடத்தப்படுபவர்கள், சிறை கைதிகள், நோய்வாய்ப்பட்ட அரசு மருத்துவமனையிலே துன்பப்படுகின்ற நோய்வாய்ப்பட்டவர்கள், சாலையோரங்களிலே காண்பவர்கள், அனாதை இல்லங்களிலே இருப்பவர்கள், முதியோர் இல்லங்களிலே புறந்தள்ளப்படுபவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் செய்வது கடவுளுக்குரிய செயல். அப்படிப்பட்ட கடவுளுக்குரிய செயல் செய்ய நம்முடைய அன்பு புனிதர் புனித அந்தோணியார் நம்மை வழி நடத்துவாராக. நம் எல்லோரையும் அப்படியாக ஆண்டவர் இயேசுவிடம் அவர் அழைத்து செல்வாராக.
இந்த ஆசிரை பெற இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். ஆமென்.